Taste the Daily. அண்மை செய்தி. உயர்நீதிமன்ற ஆணைப்படி காலி பாட்டில்களை திரும்ப பெறும் டெண்டரை கடந்த 3 ஆண்டுகளாக கோராமல் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். உயர்நீதிமன்ற ஆணைப்படி காலி பாட்டில்களை திரும்ப பெறும் டெண்டரை கடந்த 3 ஆண்டுகளாக கோராமல் திமுக அரசு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வருவதாக விடியா திமுக அரசுக்கு, அதே போன்று அந்த அரசினுடைய முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில், உயர்நீதிமன்ற ஆணைப்படி டாஸ்மாக் நிறுவனம் காலி பாட்டில்களை டெண்டர் விட்டு திரும்ப பெற வேண்டும். அதன் மூலம் அரசுக்கு வருவாய் அதிகரிக்கும். ஆனால் இந்த விடியா திமுக அரசு பதவியேற்றது முதல் டாஸ்மாகில் காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை செயல்படுத்தாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டொன்றுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் வருவாய், அதாவது வருமானம் இழப்பு ஏற்படுவதாக செய்திகள் தெரிவித்தன என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆளும் கட்சியினர் சிண்டிகேட் அமைத்து முறைகேடாக டாஸ்மாக் பார் நடத்துவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உயர்நீதிமன்ற ஆணைப்படி நீலகிரி, திண்டுக்கல், கோவை வடக்கு, கோவை தெற்கு, தேனி, நாகப்பட்டினம், நாகர்கோவில், தர்மபுரி, பெரம்பலூர், அரியலூர் என்று சில குடோன்களில் படிப்படியாக காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தியது என்றும், ஆனால் மற்ற மாவட்ட குடோன்களில் காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கான டெண்டரை கோராமல் இந்த அரசு காலதாமதம் செய்து வருவதாக அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். எனவே காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கான திட்டத்தை அமல்படுத்த வேண்டி ஆல் இந்தியா பார்ட்டி அசோசியேஷன், அதாவது ஆல் இந்தியா பாட்டில் அசோசியேஷன் என்கிற அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததையும், இதை விசாரித்த நீதிபதிகள் வருமானம் வரக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த ஏன் தாமதம் என்றும், யார் அதிக விலைக்கு டெண்டர் கோரியுள்ளனரோ அவர்களுக்கு டெண்டரை வழங்கவும் அறிவுறுத்தியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தின் கீழ் ஒப்பந்த புள்ளி கோரியது என்றும், அதனுடைய அடிப்படையில் டாஸ்மாக் நிபந்தனையின்படி உரிய சான்றுகளுடன் ஒவ்வொரு டாஸ்மாக் குடோனுக்கும் 2 லட்சம் ரூபாய் வீதம் முன்வைப்பு தொகை செலுத்தி டெண்டரில் பல கலந்து கொண்டதாகவும், பிப்ரவரி மாதம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் டெக்னிக்கல் பிட்டை அதிகாரிகள் திறந்து விட்டதாகவும், ஆனால் டெண்டர் போட்டவர்களிடம் பேரம் படியாததால் பைனான்ஸ் பிட்டை திறக்காமல் கடந்த 5ஆம் தேதி டெண்டரை ரத்து செய்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகளிலிருந்து மதுபானங்களை வாங்கி கொடுத்துவிட்டு விவசாய நிலங்களில், காலி மனைகளில், பூங்காக்களில், மறைவான இடங்களில், சுற்றுலா பகுதிகள் என்று அனைத்து பகுதிகளிலும் காலி பாட்டில்களை தூக்கி எறிந்து அவை உடைந்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும், குறிப்பாக பாதசாரிகளுக்கும் பெரும் பாதிப்பை குடிமகன்கள் ஏற்படுத்தி வரும் நிலையில் அரசுக்கு வருமானம் வரக்கூடிய இந்த டெண்டரை 4 மாதங்களுக்கும் மேலாக நிறுத்தி வைத்துள்ளது இந்த விடியா திமுக அரசு ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே டாஸ்மாக் பார்களை சிண்டிகேட் அமைத்து முழுமையாக ஏலம் விடாமலும், டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிக விலைக்கு வைத்து விற்பதாகவும், சந்து கடைகளின் மூலம் திருட்டுத்தனமாக மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும், இதனால் அரசுக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான வருமானம் ஒரு சிலரின் பாக்கெட்டுகளுக்கு சென்று விடுகிறது என்றும், டாஸ்மாக் அதிக ஊழல் நிறைந்த துறையாக செயல்படுகிறது என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 3 ஆண்டுகளாக காலி பாட்டில்களை ஏலமிடாமல் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த செயல் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்மை உள்ளது போல் இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை செயல்படுத்தாமல் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் விடியா திமுக அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். உடனடியாக காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கான டெண்டரை விட்டு சட்ட விதிகளின்படி அதிக விலை கோரியவர்களுக்கு முறைப்படி ஒப்பந்தம் விட்டு அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்
அந்த கடும் கண்டன அறிக்கையில் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது அருண். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.